என்ன விவேக்கு, இந்த மூஞ்சியை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிச்சா தலைவன் வசமா வந்து மாட்டியிருக்காரு. ஆமாம், ஆம்னி பஸ் உரிமையாளர் சங்கம் அப்படின்னு ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்துருக்கிறார். ஆமாம், அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து போன ஆட்சியில் வந்து ஹெவியாக லஞ்சம் கொடுத்தோம். ஒரு பஸ்ஸுக்கு பர்மிட் வாங்கணும்னா 5 லட்ச ரூபா லஞ்சம் கேட்டாங்க. இப்போ லஞ்சமே இல்லை, ஒழிஞ்சு போச்சு. அதனால் இப்போ ஃப்ரீயாகவே எல்லா பர்மிட்டையும் வாங்க, பர்மிட்டாக எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. எந்த காசும் வாங்குறதில்ல. அதனால் நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா 500 பஸ்ஸு கவர்மெண்ட் சொல்கிற கட்டணத்திலே இயக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். 500 பஸ்ஸு. ஓகே, ரைட். அது பார்த்தாலே தெரிஞ்சிருமே, ரெட் பஸ்ஸை திறந்து பார்த்தாலே அவர் ஒரு பஸ் டிரான்ஸ்போர்ட் நடத்துகிறாரு. அவரோட பஸ் டிரான்ஸ்போர்ட்டில் அவர் இந்த 2 நாளில் மதுரைக்கோ திருச்சிக்கோ கோயம்புத்தூருக்கோ வண்டி விடுறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த வண்டி என்ன ரேட்டில் போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஜெயம் ட்ராவல்ஸ்னு வச்சுருந்தார், இப்போ ஜேபிடி ட்ராவல்ஸ்னு இருக்குது. அவரோட பேர் வந்து ஜெயம் பாண்டியன். ஆம்னி பஸ் உரிமையாளர் சங்கம்னு ஒரு சங்கம் வச்சுருக்கிறார். அவர் தான் எல்லா ஆம்னி பஸ் உரிமையாளர்களுக்கும் சங்கம்னு நினச்சிடாதீங்க, நிறையா சங்கம் இருக்குது, அதில் அவரும் ஒரு சங்கம். இல்லை ஆம்னி பஸ் டிரைவரு, இந்த சங்கம், இதை பேசுவோம். இதுக்கு முன்னாடி இந்த பீஸ் யார் அப்படின்னு முதல்ல தெளிவாக பார்த்துருவோம். இவர் யார் அப்படின்னா, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி 2015 பரபரப்பாக ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோம். புதிய தலைமுறை ஆஃபீஸ் மேலே டிஃபன் பாக்ஸ் குண்டு போட்ட ஒரு குழு. இந்த நியூஸே வந்து எனக்கு வந்து சேர்ந்ததே புதிய தலைமுறையோட கார்டில் தான் வந்தது. இந்த ஆம்னி பஸ் உரிமையாளர் இப்படி பேட்டி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு, அரசு கட்டணத்திலே ஓட்ட போகிறோன்னு. அப்படியே பின்னாடி போய் ஃப்ளாஷ்பேக்கை பார்த்தோம்னா புதிய தலைமுறை ஆஃபீஸ் மேலே வெடிகுண்டு வீச்சு அப்படின்னு ஒரு செய்தி. அப்போ யாரா இது அடித்தது அப்படின்னு பார்த்தா இந்து இளைஞர் சேனான்னு ஒரு அமைப்புலேருந்து ஒரு அறிக்கை வருது. பெண்களின் தாலியை பற்றி ஒரு நிகழ்ச்சி நடத்துது புதிய தலைமுறை. இது வந்து இந்துக்களுக்கு எதிரான ஒரு செயல், இது நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை புதிய தலைமுறை அலுவலகத்தின் மேலே தாக்குதல் நடத்தியது நாங்கள் தான் அப்படின்னு ஒரு அறிக்கை வருது. அப்போ அந்த அமைப்பினோட தலைவர் யாருன்னு பிடிக்கிறாங்க. பிடிச்சா இந்த சேம் பீஸ் தான், ஜெயம் பாண்டியன். அவர் தான். அவர் என்ன குண்டு போட்டார் அப்படிங்கிறது ஒரு தனி விவாதம், அதை கடைசியாக பார்ப்போம். முதல்ல இவரை பற்றி என்ன அப்படின்னா, இவர் வந்து அடிப்படையில் ஒரு ஆர்எஸ்எஸ் நபர். ஆர்எஸ்எஸ்னுடைய சில அமைப்புகளில் பொறுப்பாளர், இந்து முன்னணியிலே ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தவர். அப்போ வழக்கமாக ஆர்எஸ்எஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல இந்து முன்னணியில் இருப்பார். இப்போ அர்ஜுன் சம்பத் இந்து முன்னணியில் இருக்காருன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் டெவலப் ஆகி வந்தாருன்னு வச்சிங்களேன், ஓகே இந்த அமைப்பிலே நிறைய தலைவர் இருக்க வேண்டாம், நீங்கள் இன்னொரு அமைப்பு ஆரம்பிங்க, அதுவும் ஓடட்டும், எல்லாமே ஆர்எஸ்எஸ் கீழே தானே இருக்க போகுது, எல்லாம் ஆர்எஸ்எஸ்ஸின் குழந்தைகள் தான். அதில் இன்னொரு டெக்னிக் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன கேஸ்ட்டு, நீங்கள் என்ன கேஸ்ட்டு, இல்லை சார் நான் வந்து வன்னியர் சார், நான் வந்து கொங்கு வெள்ளாளர் சார், நான் வந்து முக்குளத்தோர் சார், நான் வந்து நாடா சார்னா அந்த ஜாதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமைப்பு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அகில இந்திய சத்திரிய மகாஜன சபை, ஜம்பு மகரிஷி மகாசபை, நீ எங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வர்றியா, நீ வந்து ஏதோ ஒரு பேரில், அதாவது ஸ்ரீ ஸ்ரீ வைகுண்ட மகாஸ்வரி ஏதோ ஒரு பேரை வச்சு ஒரு அமைப்பு, காவி கட்டின அமைப்பு. இப்படி வந்து ஒவ்வொரு குழுவுக்கு ஒவ்வொரு ஜாதிக்கு ஏற்ற மாதிரி, இப்போ தலித்தாக இருந்தால் தலித்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமைப்பு, இந்த அமைப்புகளை உருவாக்கி அந்தந்த அமைப்பில் அந்தந்த ஜாதிக்காரங்களை போலரைஸ் பண்ணுற வேலையை ஆர்எஸ்எஸ் பார்க்கும். அந்த மாதிரி இந்து இளைஞர் சேனை அப்படின்னு ஒரு அமைப்பு இவர் வச்சிருக்கிறார். அந்த அமைப்பு வந்து இவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணாக்கா இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட ட்ராவல்ஸில் வேலை செஞ்ச பசங்களை வச்சு புதிய தலைமுறை ஆஃபீஸில் குண்டு வீசணும்னு சொல்லியிருக்கிறார். இவரை பிடிக்கிறதுக்காக பார்த்தோம்னா, இந்த எல்லாரையும் பிடிக்கிறதுக்காக 7 தனிப்படை போலீஸ் அமைச்சு சென்னை, காஞ்சிபுரம், வேலூர் எல்லா ஊருக்கும் படைகளை அனுப்பிச்சி விட்டாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு படை போய் தேடுங்க, தீவிரவாதத்தை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் மாட்டிக்கிட்டார். இவரை பிடிச்சி மதுரையில் இவர் சரணடைகிறார். இவரை பிடிச்சி மீடியாவில் வேறு இவர் பேசிட்டே போகிறார். இப்போ போட்டது வந்து வெறும் குண்டு தான், அது ஒரு பட்டாசு மாதிரி தான், இனிமேலும் புதிய தலைமுறை இப்படி செயல்பட்டால் நான் நேரடியாக வெடிகுண்டே வீசுவேன் அப்படின்னு வெளிப்படையாக மிரட்டல் விடுத்தார். இவர் மேலே வழக்கு இருக்குது, அந்த வழக்கு இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அப்போ அடிப்படையில் இந்த பர்டிகுலர் நபர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பிரபலமான ஊடகத்தின் மீது குண்டெறிந்து அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை மிரட்டியிருக்காரு. இது ஒரு கொலை மிரட்டல் தான், தீவிரவாத செயல், கொலை மிரட்டல், தீவிரவாத செயல். இவர் இன்னைக்கு வந்து பேட்டி கொடுக்குறாரு. அது இப்போ ஆம்னி பஸ் உரிமையாளராக மாறிட்டார். அதுவும் ஆர்எஸ்எஸ் சங்கமா என்னன்னு தெரியல. ஆக்சுவலி ஒரு விஷயத்தை மக்கள் புரிஞ்சுக்கணும். நான் வந்து இந்த சங்கத்தின் தலைவர், நான் அந்த சங்கத்தின் தலைவர், இப்போ நிறைய பேர் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நந்தகுமார் ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்தாரு. நாங்கள் வந்து தனியார் பள்ளி சங்க தலைவர் அப்படின்ட்டு வந்தார். தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு அப்படின்னு வந்தார். ஆக்சுவலி தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு 20-30 அமைப்பு இருக்குது. இவர் பாஜகவை சார்ந்த ஒரு குழு. இவர் வந்து பாஜகவினுடைய கல்வி பிரிவு தலைவர். இவர் ஒரு குழு வச்சிருக்காரு. இவருக்கு கீழே ஒரு 10 ஸ்கூலை சேர்த்துக்கிட்டு
நாங்கள் வந்து ஒரு உண்மையை உடைக்க போகிறோம், இதுக்கு முன்னாடி இருந்த அரசு வந்து சிபிஎஸ்இ அப்ரூவல் வாங்குறதுக்கு பேரை கேட்கும்போது தனியார் பள்ளியில் கூட்டமைப்பு தமிழ்நாடு முழுக்க இருக்க தனியார் பள்ளிகளுக்கெல்லாம் இவர் தான் தலைவர் போல இருக்கு தெரியும். ஆமா, அதே மாதிரி ஆம்னி பஸ் தலைவர்னு தமிழ்நாடு முழுக்க ஓடுற ஆம்னி பஸ் டிரைவரு ஓனருக்கெல்லாம் இவர் தான் தலைவர் போலன்னு தெரியும். அப்படிலாம் கிடையாது, 10 பேர் சேர்ந்தாலும் ஒரு சங்கம் ஆரம்பிச்சுக்கலாம். ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி பள்ளி கல்வித்துறை குறித்து அவர் பேசுனது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் பயங்கரமா கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்கினாங்க, ஆனா இப்போ அப்ரூவல் எல்லாம் ஃப்ரீயா கிடைக்குது அப்படிங்கிறாரு. பாருங்க, ஒரே ஸ்கிரிப்ட். இங்க என்ன சொன்னாரு, 5 லட்ச ரூபா பர்மிட்டுக்கு வாங்கினாங்க, இப்போ எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அதுவும் 5 லட்சமா என்னது, அது என்ன அமௌண்ட் அது வந்து ஆமாம், அதுவும் 5 to 10 lakhs அந்த பேட்டர்ன் தான். இப்போ நமக்கு அடிப்படையில் வரக்கூடிய கேள்வி, இப்போ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மக்கள்கிட்ட வரக்கூடிய கேள்வி என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அரசு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் திறக்கிறதுக்கு காசு வாங்குச்சு, இப்போ வந்து அரசு காசு வாங்கலை அப்படின்னா சிபிஎஸ்இ ஃபீஸ் குறைச்சிருக்கணும். ஏதாவது ஒரு சிபிஎஸ்இ பள்ளி இல்லை மெட்ரிகுலேஷன் பள்ளி இது வரைக்கும் ஃபீஸை குறைச்சாங்களா? என்ன சொல்கிறாங்க, ஒரு ஸ்கூலுக்கு 5 லட்ச ரூபா வாங்குறாங்க சார், நீங்கள் ஒரு பையனுக்கு 1.5 லட்ச ரூபா வாங்குறீங்க, அந்த பணத்தை நீங்கள் குறைச்சிங்களா? நீங்கள் பசங்களுக்கு வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் பில்லு கொடுக்குறீங்களா? ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது, ஒன்றுமே பண்ணுறதில்ல. இப்போ ஆம்னி பேருந்து வருதுங்க, அது எப்படி ஆம்னி பேருந்து சனி ஞாயிறில் 2000 ரூபா போகுது பஸ் ஃபேரு, திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை வந்தீங்கன்னா, சனி ஞாயிறு மட்டும் இல்லை, ஒரே பஸ் தான். ஆமாம், வெள்ளிக்கிழமை புக் பண்ணிங்கன்னா ஒரு ரேட்டு, சனிக்கிழமை காலைல புக் பண்ணிங்கன்னா ஒரு ரேட்டு, மதியம் புக் பண்ணால் ஒரு ரேட்டு, சாயந்தரம் புக் பண்ணால் ஒரு ரேட்டு. அப்போது வெள்ளிக்கிழமைக்கு ஓடினா பெட்ரோல் குறைவாக செலவாகுது, சனிக்கிழமை ஓடினா பெட்ரோல் அதிகமாக செலவாகுதா? அப்போது உங்கள்கிட்டே ஒரு ஒழுங்குமுறை கிடையாது. இல்லை, இனிமேல் தான் கரெக்டாக ஓட்ட போகிறேன்னு சொல்கிறாரு. யார் அவருமே கரெக்டாக ஓட்ட போகிறாரா? யார் அதை குண்டு போட்டவரா? இப்படி போன ஆட்சியில் லஞ்சம் இருந்தது, இப்போ இல்லை, போன ஆட்சியில் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், இப்போ தப்பு பண்ண மாட்டோம் இனிமே அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாரும் ஒரே பேட்டர்ன் பாஜக ஆர்எஸ்எஸ் காரங்களா இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க பேர்ல வழக்கு இருக்கும். நந்தகுமார் பாஜகவுடைய கல்வி பிரிவு தலைவர். நந்தகுமார் நடத்தக்கூடிய ஸ்கூல் மேல 1000 சிக்கல்கள் இருக்கு. அவர் ஸ்கூல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூல்ல வந்து அந்த லேண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லேண்டில் பல பிரச்சனைகள் இருக்கு. அது கோயில் நிலம், கோயில் நிலத்தை ஏமாற்றி லீஸே இல்லாமல் அந்த கோயில் நிலத்தை அவர் ஸ்கூல் கட்டி நடத்துறாருன்னு அவர் மேலே வந்து வழக்கு போட்டு ஆர்டிஐ தகவல் இருக்கு. அவர் ஸ்கூலுக்கு வாங்கின பெர்மிட்டில் ஜென்யூனிட்டி இல்லை அப்படின்னு இதுக்கு முன்னாடி விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ ஏற்கனவே விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் யார், போன ஆட்சியில் உங்கள் மேலே விசாரணை நடந்துகிட்டு இருக்கா? நீங்கள் என்னவா இருக்கீங்க? நான் ஸ்கூல் பள்ளி ஒரு 5-6 பேர்த்த வச்சு அசோசியேஷன் வச்சிருக்கேன் சார், போன ஆட்சிக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க அப்படின்னா உடனே கொடுத்துருவாங்க. இப்போ இவர் நீங்கள் யார் சார், என் மேலே அந்த பழைய வெடிகுண்டு வழக்கு பழைய வெடிகுண்டு வழக்கெல்லாம் இருக்குது சார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட் ஒரு 10 பஸ் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து அசோசியேஷன் வச்சுருக்கேன் சார். உங்களுக்கு எத்தனை பஸ் இருக்குது? ஏன்ட்ட ஒரு வண்டி தான் சார் இருக்குது. இந்த ஒரு வண்டியாக வச்சுருக்கீங்க, ஒரு 10 பேர்த்து சேர்த்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்து முன்னணியா, நீங்கள் திமுக பற்றி ஒரு எகெயின்ஸ்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்களேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு மைக்கில்ட்டு நாங்கள் வந்து இனிமேல் வந்து பர்மிட்டுக்கு காசு கிடையாது. இதில் அவங்களுக்கு ரெட்டை லாபம் என்ன அப்படின்னா, அவங்க மேலே இருக்கக்கூடிய கேஸையும் இங்கே சீரியஸாக எடுக்க மாட்டாங்க இனிமே. ஆமாம். இன்னொன்று வந்து திமுக பாஜகவுடைய அஜெண்டா திமுகவை திட்டுறது. ஆமாம், அதையும் வந்து இதில் சேர்த்து 2 in 1. இன்னொரு விஷயம் இருக்குது, நீங்கள் கவனிக்கல. இவங்களுக்கு ஒரு பொது மனித அடையாளம் கிடைக்குதுல்ல, சமூக அக்கறையுள்ள தூய்மையானவருங்கிற ஒரு அடையாளம் கிடைக்கல. இப்போ நந்தகுமார் மேலே 1000 கேஸ் இருக்குது அவர் மேலே. இதே போல் இங்கே வந்து இவர் மேலே கேஸ் இருக்குது. இவங்க 2 பேருமே இப்போ புதிய தலைமுறையில் நியூஸாக மாறிட்டாங்கல்ல. இவங்க 2 பேரும் லஞ்சம் கொடுத்து ஏமாந்தவர்களாக மாறிட்டாங்க போன ஆட்சி. மக்கள் மேலே பரிதாபம், பாவங்க எப்படி இருக்காங்க, எப்படி வாங்கி எப்படி பச்சை குழந்தைய ஏமாத்திட்டாங்க. அபுல் பேபி மாதிரி இருக்காரு. இவர் குறித்து தமிழ்நாடு முழுக்க போஸ்ட்லாம் ஒட்டினாங்க, தமிழ்நாட்டின் பிரபாகரன் அப்படின்லாம், இந்துக்களின் பிரபாகரன் அப்படின்னு. இது உண்மையிலேயே வந்து எனக்கு அந்த படத்தை பார்த்தேன் நான் சோஷியல் மீடியாவில், ரொம்ப வேதனையாக ஜீரணிக்கவே முடியல. அவர் ஏன் ஜீரணிக்க முடியல அப்படின்னா, டிஃபன் பாக்ஸ் இருக்குல்ல, இந்த டிஃபன் பாக்ஸுக்குள்ள அந்த அணுகுண்டு இருக்குது பார்த்தியா, அதாவது நான் சொல்கிற தீபாவளிக்கு வெடிக்கிறது அணுகுண்டை ஒன்றா போட்டு தீப்பத்தி அதை தூக்கி வந்து புதிய தலைமுறை மேலே போட்டுட்டு ஓடிட்டாங்க. கேட்டால் நாங்கள் வந்து மிரட்டு இந்த தடவை பட்டாசு போட்டிருக்கோம், அடுத்த தடவை ஆபிசியை தரைமண்ணு ஆக்கிடுவோம். நான் என்ன கேட்குறேன், தீபாவளி பட்டாசை வெடித்த ஒருத்தனை போய் தமிழ்நாட்டின் பிரபாகரன் ஒட்டுனா மனசு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். இல்லை, இதில் என்ன இன்னொருனா, தாக்குதலுக்கு உள்ளானது புதிய தலைமுறை. ஆமாம், ஆம்னி பஸ் உரிமையாளர் சங்கம்னு ஃபர்ஸ்ட் கார்டு அதில் தான் வருது. நீங்கள் என்ன போட்டிருக்கணும், முன்னாள் குற்றவாளி, முன்னாள் குற்றவாளி, இன்னாலும் அவரால் விசாரணை இருக்கு, புதிய தலைமுறை பத்திரிகையின் மீது குண்டு வீசிய நபர் பேட்டின்னு கொடுத்துருக்கணும். நீங்கள் உண்மையிலே நல்ல ஊடகம், வேற யாருக்கும் தெரியலனாலும் புதிய தலைமுறைக்கு இது கண்டிப்பாக தெரியும். நீங்கள் என்ன இப்போ வழக்கமாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ மு.க. ஸ்டாலின் குறித்து பேசும்போது தாவேக்கா வைக்கக்கூடிய நரேஷன் என்ன அப்படின்னா, முன்னாள் கொளத்தூர் எம்எல்ஏ மு.க. ஸ்டாலின் அவங்க வந்து ஒரு நக்கலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. நான் கேட்குற ஒரு குண்டு போட்ட குற்றவாளி
நீங்கள் வந்து ஆம்னி பஸ் உரிமையாளர் சங்க தலைவர்னு போடுறீங்க. பத்திரிகையினுடைய ஞான மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? உங்கள் பத்திரிக்கைங்க, உங்கள் பத்திரிக்கை மேலே இப்படி பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இப்போ விஜயன் வேற கைது பண்ணி உள்ள விசாரணையில் இருக்கார். அவர் கைது இல்லை, அவர் மேலே விசாரணை வச்சு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அது ஒரு சாஃப்டாக அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம், அதுவும் புதிய தலைமுறை தான். புதிய தலைமுறை. நமக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி வருதுன்னா, விஜய்க்காக ஆஜராகிறவர்கள் எல்லாருமே விஜய் ஆட்சியில் லஞ்சம் ஒளிந்து விட்டது அப்படின்னு வந்து வாக்குமூலம் கொடுக்குறவங்க எல்லாருமே பாஜகவை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க, ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. ஆமாம். அப்போ இதில் என்ன டீல் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போ நிர்மலா சீதாராமன் வந்தால் விஜயை பாராட்டுறாங்க, அண்ணாமலை விஜயை பாராட்டுறாரு. எல்லாருமே வட இந்திய தலைவர்கள்லாம் விஜய் அப்படியே நல்ல இமேஜில் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. வட இந்தியாவில் பாஜக ஆதரவு சோஷியல் மீடியா பேஜஸில் விஜய்க்கு ஆதரவான ஃபேக் நியூஸ் கேம்பெயின் நடக்குது. அதில் முக்கியமான வீடியோ ஒன்று பயங்கரமாக பரவலாக போயிட்டு இருந்துச்சு. இந்தியா டுடே கூட அதை ஃபேக்ட் செக் பண்ணியிருந்தாங்க. அதாவது இப்போ தனியார் மருத்துவமனையில் இலவச வைத்தியம், அங்கே வந்து யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்கள்ட்ட காசே வாங்கக்கூடாது. இது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் இப்படி மாறிடுச்சு, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் அப்படி மாறிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு பயங்கரமான வீடியோவை ஹிந்தி இன்ஃப்ளூயன்சர் போடுறாங்க அப்படின்னு இந்தியா டுடே ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஹிந்தியா ஹிந்துவா அப்படிங்கிற கேள்வி, ஹிந்துத்துவாவா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்குது. ஸோ என்ன சைலண்ட் டீல் ரெண்டு பேருக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு? எப்படி பாஜகவை சேர்ந்தவங்களாம் ஆஜராகி விஜயை பாராட்டுகிறார்கள், விஜய் அரசை பாராட்டுகிறார்கள், ஊழல் ஒளிந்து விட்டதுன்னு சொல்கிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. ஒவ்வொரு சங்கமும், அதாவது சங்கம்ங்கிற பேரில் 10 பேர் ஒன்றா சேர்ந்துட்டு வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. இனிமேல் எந்த சங்கம் கொடுத்தாலும் அவங்களோட பேக்ரவுண்டை செக் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. ஆமாம், சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் ஏதாவது ஒரு பேரில் பத்திரிகையாளர் சங்கம்னு ஒரு குரூப் வரும். இப்போ இதில் இன்னொரு விஷயம், இந்த மேட்ரு பற்றி இந்த கல்வியாளர், ஆம்னி பஸ்ஸு இவங்கெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடியே விகடனில் கழுகாரில் ஒரு நியூஸ் வந்தது. அதை அப்படியே படித்து காட்டுறேன். லஞ்ச லாவண்யம் இல்லாத ஆட்சி என்கிறார்களே, அதை போட்டுட்டு அதையெல்லாம் ஆட்சி மேலிடம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. கீழ்மட்டத்தில் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. குவாரி விவகாரத்துறை மாண்புமிகு இதை உன்னிப்பாக கவனிக்கவில்லை என்றால் அவர் பெயர் கெட்டுவிடும் என்கிறார்கள் துறைக்குள் இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, பள்ளிக்கூடம் சம்பந்தப்பட்ட சங்கத்தினர் கடந்த ஆட்சியில் லஞ்சம் கேட்டனர் என வெளிப்படையாக சொல்கிறார்களே, அதெல்லாம் மாண்புமிகுகளின் செட்டிங் என்கிறார்கள் கோட்டை அதிகாரிகள். சொல்றது அப்படி சொல்ல வைக்கிறதே மாண்புமிகுனா அமைச்சர். எந்த துறை அமைச்சராக இருப்பார்? பள்ளிக்கல்வி எந்தெந்த துறையில் சொல்கிறாங்களோ அந்தந்த துறை அமைச்சர்கள். அப்போ இதில் என்ன சொல்லுவார்? ஜூனியர் விகடனில் இருக்கக்கூடிய கழுகார் வழக்கமாக வந்து ரகசியத்தை ஓப்பன் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு நபராக இருக்கும். கோட்டையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்தந்த துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அந்த துறையில் இருக்கக்கூடிய சில பேரை பார்த்து இங்கே ஊழல் போன ஆட்சியில் இருந்தது இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி செட்டிங் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த செட்டிங் எதுக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் திமுகவை டார்கெட் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா விஜய்கிட்ட நல்ல பேர் வாங்குறது. அந்த செய்தி பரபரப்பாச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து பள்ளிக்கல்வித்துறை ராஜ்மோகன் பாருங்கள் திமுகவை காலி பண்ணுறாரு. அது இல்லாமல் இந்த அரசுக்கு ஒரு பெரிய கிரெடிட் வாங்கி கொடுக்குறாரு. இப்போ போக்குவரத்துறை அமைச்சர் இருக்கார். இப்போ இந்த நியூஸ் வருதுன்னு வச்சுங்களேன், ஆம்னி பேருந்து அசோசியேஷன் தலைவர் அவர் வந்து நாங்கள் வந்து ப்ரைவேட் பஸ்ஸை கவர்மெண்ட் பஸ் ரேட்டுக்கு நடத்துவோம்னு சொல்கிறாருங்கிற ஒரு நியூஸ் ஒரு நாள் முழுக்க ஓடுது இல்லையா? இந்த நியூஸ் கார்டு அப்படிங்கிறது வந்து தாவேகாவுக்கு ஃபேவராக ஒரு நாள் முழுக்க டிஸ்கஷனாக மாறும். இதில் 2 பெனிஃபிட்டு. அந்த அமைச்சருக்கு ஒரு நல்ல பேர், தாவேகாவுக்கு ஒரு நல்ல பேர். அந்த ஒரு நாள் நியூஸ்ல மக்கள் இதை பார்த்துட்டு ஆஹா பாருங்க அப்படி நடப்பாங்க. பெனிஃபிட் இருக்கு, சொல்றவருக்கும் சில பெனிஃபிட் இருக்கு. அது வேற. மக்கள் இதை இன்னொன்னு சொன்னாங்க, அதுல கீழே போட்டது என்னன்னா, தொழிலதிபர்கள் பலரையும் சந்தித்து இதே போல் பேச சொல்லி கேட்டிருக்கிறார்களாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இன்னும் தொழில்துறை அமைச்சர் வந்து இன்னும் வேகமாக வேலை செய்யலன்னு நினைக்கிறேன். அடுத்து வரக்கூடிய ஆள் வந்து தொழில் சங்கங்கள், தொழிலதிபர்கள் சங்கமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை, அதில் ஒரு அட்டம்ப்ட் நடந்துச்சு. என்ன அட்டம்ப்ட் அப்படின்னா, தமிழ்நாட்டிலிருந்து போகக்கூடிய ப்ராஜெக்ட், ஆந்திராவுக்கு போகக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாமே இதுக்கு முன்னாடி கமிஷன் கேட்டதுனால தான் இங்கிருந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னப்போ, ஆந்திராவில் இருக்கக்கூடிய மினிஸ்டர் யார், நம்ம நர லோகேஷ் வந்து ஓப்பனாக பேட்டி கொடுத்தாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, அப்படியெல்லாம் இல்லை, தமிழ்நாடு வந்து உண்மையிலேயே ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சூழல் இருக்குது அங்கே முதலீடு பண்ணுறதுக்கு. அங்கேருந்து இங்கே வந்தவங்க யாரும் அப்படிப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கூட சொல்லலை அப்படின்னு எதிர்த்தரப்பில் இருக்கவங்களே சொல்லிட்டாங்க. அதனால் அந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பாவம் கீர்த்தனா இன்னும் ஹோம்ஒர்க் பண்ணணும். அவங்க கொஞ்சம் இன்னும் நல்லா ஹோம்ஒர்க் பண்ணி எப்படி வந்து இப்போ வந்து கல்வித்துறையில், இப்போ வந்து அதே போல் வந்து போக்குவரத்து துறையில் வந்து பேச வைக்கிறாங்களோ அசோசியேஷன்ஸை, அது மாதிரி ஒரு புது அசோசியேஷன்ஸை பேச வைக்கலாம். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து இருந்து பார்ப்போம்.